பாசி பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு தண்ணிலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்துக்கிறேன். முளைக்கட்டின பாசி பயிரோட 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பூண்டு பல், கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு மிக்சிலே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். சீக்கிரத்திலே அரைப்பட்டுரும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு அரைச்சா போதும். மாவு ரெடியானதுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடு ஏறின பிறகு தோசை மாவு எடுத்து மெல்லிசாக விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாவுலையே 2 விதமான ஆனியன் வச்சு சொல்ல போகிறேன். மாவை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நடுவில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கணும். ரொம்ப ஹீட் பண்ணனா தோசை சீக்கிரத்திலே கரிஞ்சிரும். இதில் அரிசி எதுவுமே நம்ம சேர்த்துக்கல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்து. அதுவும் முளைக்கட்டிய பயிர் வச்சு செய்யும்போது ரொம்ப ஆரோக்கியமானது. நடுவில் கொஞ்சமாக வெங்காயத்தை தூவி விட்டுக்கிறேன். தூவி விட்டுட்டு தோசை நல்லா காஞ்சி வர டைமில் அப்படியே மடித்து போட்டு திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி போடாமல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆனியனை வெங்காயத்தை மாவோடு கலந்துட்டு விட்டுக்கலாம். சூப்பரான ஆனியன் பெசரட் ரெடி.